மாந்திரிகத்தை யார் யார் கற்றுக்கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடர்கள் கற்றுக்கொள்ளலாம், மருத்துவர்கள் கற்றுக்கொள்ளலாம், சித்த வைத்தியர்கள் கற்றுக்கொள்ளலாம், அந்த கோயில் பூசாரிகள், கோயிலில் வேலையை செய்கிறவங்க கற்றுக்கொள்ளலாம். இவரெல்லாம் செய்தோன்னு சொன்னால் இது மக்களுக்கு, ஏன்னா இவங்கள்ட்டெல்லாம் பொதுமக்கள் நாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வர்றவங்களுக்கு நன்மை செய்யணும்னா இதை முறையாக இந்த பயிற்சியை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறது அவங்களுடைய அவசியம். இதெல்லாம் செய்து வச்சோன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை செய்ய முடியும். மாந்திரிகத்து மூலயமா எப்படி குறைய தீர்க்கலாம்னு கேட்டிங்கன்னா, சில பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கிறத கேட்கலாம், அவங்களுக்குள்ள நோய்களை தீர்க்கலாம், அவங்களுக்குள்ள குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை படுத்தலாம், குடும்ப ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறத ஒற்றுமையாக்கி வைக்கலாம், பல தொழில் அமையாமல் இருக்கும் அதை அமைச்சு வைக்கலாம், திருமணம் ஆகாமல் இருக்கும் அந்த திருமண தோஷங்களை பரிகாரங்களை பற்றி அதை செய்து வைக்கலாம். இதெல்லாமே மாந்திரிகத்தின் மூலயமா செய்யக்கூடிய நன்மைகளாகவே முடிக்கலாம். இப்போ மாந்திரிகத்தை சம்மந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் என்னிட கேட்கையில் கன்சல்ட்டிங்கிறது ஃப்ரீ தான். எந்த ஆலோசனைகள் முற்றிலும் இலவசம் தான். இந்த ஆலோசனைகள்லாம் எந்த உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தா அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு என்ன வேலை செய்யணும் என்னங்கிறத பார்த்து இதுபடுத்திடுவோம். அதுக்கப்புறம் அது தேவைப்பட்டால் நீங்கள் விரும்பினால் செய்யலாம், இல்லாட்டி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை.